பெரும்பாலும் நம்முடைய மனசு வேணா சமாதானமா இருக்கலாம், ஆனா உடல்ல சில கஷ்டங்கள் இருக்குது. சுற்றுப்புற சூழல்ல சில அட்டாட்சிகள், அதாவது அடையாளங்கள் வந்து நன்மையா இல்ல, கெட்டதா இருக்குது. இப்பதான் மனம் தூய்மையா அடைஞ்சிருக்கு, அது பரவ ஆரம்பிக்கும். அதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம். மனசுக்கு ஆறுதல் இருக்குது, அமைதி இருக்குது, ஆனா உடல் பலகீனமா இருக்குது. இல்லைன்னு சொன்னா சுற்றுப்புற சூழல்கள்ல இன்னும் நிலைமை மாற வேண்டியிருக்கு, கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இப்ப நம்ம விளங்கிக்க வேண்டியது இப்பதான் மனசு அமைதி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, அது பரவறதுக்குள்ள அவசரப்பட வேண்டாம். அந்த நன்மையில் பரவாறதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. மனசுக்கு அமைதி ஒரு நல்ல அடையாளம், இறைவன் வந்து ஒரு நல்ல அடையாளம். அவன் பொறுப்பத்தின் காரணமா மனசுக்கு அமைதியை கொடுத்துருக்கான். இந்த அடையாளத்தை நம்ம அறிஞ்சு இதை இன்னும் அதிகரிச்சு கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த அடையாளத்தை விட்டுறாம, இந்த அமைதியை விட்டுறாம, அருளை விட்டுறாம நம்ம நன்மைகளை அதிகரிச்சு கேட்டு இருந்தோம்னு சொன்னா, அந்த பாதையில நம்மளை வாழ வச்சு அங்க விளசி தர ஆரம்பிப்பான். நம்மளையும் புதிய படைப்பா படைப்பான், நமக்கான பாதை அமைப்பான், அதை வாழவும் வைப்பான். இப்ப நம்ம எல்லாருமே அந்த அடையாளத்தை கவனிக்கிறது இல்லை. பொதுவா அமைதி இருந்துச்சு அமைதி அதிகரிச்சு கேட்கறது இல்லை. ஆனா வெளிப்படையா அந்த அமைதி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம முயற்சின்ற பேர்ல சில காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிடும். அதன் காரணமா சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். அது அறிவு கொண்டு காரியமா இருக்குது. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். என்னுடைய கஷ்டங்களுக்கு, எனக்கு உடல் கஷ்டத்துக்கோ அல்லது மன கஷ்டத்துக்கோ பொருளாதார கஷ்டத்துக்கோ அல்லது சமுதாய பிரச்சனைகளுக்கோ நம்ம வந்து வெளிப்படையா சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறோம் அறிவை கொண்டு. அந்த அறிவை கொண்டு பண்ண போனாது பாமணிப்போட பயபக்தியோட பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு வழி தெரியறவனே, இப்ப நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, மீட்டு கொடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தா கூட அதையும் நன்மையை மாத்தி கொடுத்துரும்.